நண்பர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம். இன்றைய பதிவில் ஜெர்சியில் ஒரு கன்று மாடுங்க. இந்த மாடு இன்னைக்கு காலையில் தான் கன்று ஈன்றுக்குதுங்க. கிடாரி கன்று, அதாவது பெண் கன்று ஈன்றுருக்கு அப்படின்னு தான் நம்மளோட விற்பனையாக தெரிஞ்சுக்க. அப்படியே மாட்டு கண்ணுக்கு ரெண்டுக்கு சொல்லித்தாப்பெலாம் எதுவும் இல்லை. நல்ல மடிசெட்டு, நல்ல கருவத்திறன் வாய்ந்த மாடு, கம்மி பட்ஜெட் தான் சொல்லியிருக்காங்க. இந்த மாடும் கன்று எந்த ஊரில் இந்த விற்பனைக்கு வந்திருக்குது, இதனுடைய கறவைத்திறன் எவ்வளோ, விலை நிலவரம் எல்லாமே தெளிவாக பார்க்கலாம். மாடு ஜெர்சி டைப்பு, கலரு ரத்த செவலன்னு சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு காலையில் தான் கன்று ஈன்றுக்குது அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. கன்று வந்து கிடாரி கன்று, அதாவது பெண் கன்று ஈன்றுக்குன்னு சொல்லியிருக்காங்க. மாட்டு கண்ணுக்கு ரெண்டுக்கு சொல்லி தப்பலாம் எதுவும் இல்லைங்க. தண்ணி தீனிக்கு குறைச்சல் இல்லாத மாடு. எல்லா கிளைமேட்டு, தமிழ்நாட்டில் எல்லா கிளைமேட்டு கொண்டு போன அடாப்ட் பண்ணிக்கும். ஆண் பெண் யார் வேணாலும் பிடிக்கலாம். குறிப்பாக மடிக்கூச்சம்லாம் எதுவும் கிடையாது அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. நேரில் வாங்க, நேரில் வந்து பார்த்து செக் பண்ணி அனுசரித்து பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. சேலம் மாவட்டம் எங்கேருந்து விற்பனைக்கு வந்திருக்குதுன்னா, சேலம் மாவட்டத்திலேருந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க. சேலத்தில் இருந்தால் தமிழ்நாடு பூரா டெலிவரி செய்து பண்ணி கொடுத்தலாம் சொல்லியிருக்காங்க. இதனுடைய கறவைத்திறனை பொறுத்தவரை ஒரு 15லேருந்து ஒரு 17 லிட்டர் வரையும் தாராளமாக கறவை எதிர்பார்க்கக்கூடிய மாடு. அந்த அளவுக்கு நல்ல மாடு, பெருவெட்டான மாடு தான். நல்ல கறவை எதிர்பார்க்கக்கூடிய மாடு தான். நல்லா ஃபேட்டு தரக்கூடிய மாடு, எஸ்என்எஸ் ஃபேட்டு தரக்கூடிய மாடு அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. தேவைப்படும் நபர்கள் மட்டும் தாராளமாக அவரோட கான்டாக்ட் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். அனுசரித்து பண்ணி கொடுத்துடலாம். இல்லைனா சின்னதாக ஒரு அட்வான்ஸ் மாதிரி போட்டிங்கன்னா கூட மாட்டை கொண்டு வந்து வீட்டில் இறக்கி விட்டு பேமெண்ட் வாங்கிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. தேவைப்படும் நபர்கள் மட்டும் தாராளமாக கான்டாக்ட் பண்ணுங்கள்.